அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடியுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக இந்த அதிமுக செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது? முழு தகவல். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு தேர்தல்கள், அதிலும் குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட அதிமுக எதிர்பார்த்திராத ஒரு தோல்வி என்பதை அடைந்திருக்கிறது. பல தொகுதிகளில் 3வது இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலை கூட ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த தேர்தல் தோல்விக்கு பின்னர் அதிமுகவுடைய முதல் செயற்குழு கூட்டமானது இன்று தினம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் அதேபோன்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவருடைய முன்னிலையிலும் நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக தலைமை கழக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் என அனைவருக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான் நடைபெறும் என்று கட்சி சார்பில் அறிக்கை என்பது விடப்பட்டிருந்த நிலையில்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டு இன்றைய தினம் கட்சியினுடைய அவசர செயற்குழு கூட்டமானது நடைபெற்று தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிலும் இன்றைய தினம் செயற்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் மட்டுமில்லாமல் பல்வேறு முக்கிய முடிவுகள் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு முழுவதும் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் தான் மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலை அடுத்து அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. எனவே தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக தோல்வி குறித்து அலசுவதற்காக ஒவ்வொரு தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள், முக்கிய அந்த வேட்பாளர்கள் என அனைவருடனுமான ஆலோசனை கூட்டம் என்பது ஒவ்வொரு கட்டமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதன் பின்னரே தற்போது செயற்குழு கூட்டத்திற்கான அழைப்பும் கொடுக்கப்பட்டு இன்று தினம் கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய செயல்பாடுகள் மற்றும் கட்சி வளர்ச்சி சார்ந்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு கட்சி தலைமை திட்டமிட்டு இருப்பதாகவும் அதுக்கான ஒப்புதலை இந்த செயற்குழு கூட்டத்தில் பெறக்கூடிய வகையில் தான் இன்று தினம் கூட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே நடைபெற்று முடிந்த இந்த தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டத்தில் பல மாவட்ட செயலாளர்கள் மீது எதிர்மறையான கருத்துக்களை கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருந்தாங்க. தேர்தல் தோல்விக்கு மாவட்ட செயலாளர்களுடைய பணியும் அதே நேரத்தில் பல நிர்வாகிகளுடைய அலட்சியமும் கூட காரணம் என்பது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை எண்ணிக்கையை மேலும் விரிவாக்க செய்வதற்கும் சில புதிய மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்புகளில் இருந்து நீக்குவதற்குமான வாய்ப்புகள் கூட இன்று தினம் கூட்டத்தில் முடிவாக எடுக்கப்பட இருப்பதாக வாய்ப்புகள் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அடுத்து இந்த 26 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் கட்சியை தற்போதிலிருந்து அதை நோக்கி தயார்படுத்தி கட்சி பணிகளை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் தேர்தலை எதிர்கொள்வதற்கான மூத்த நிர்வாகிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கக்கூடிய வகையில் அந்த குழுவினை தேர்வு செய்வது குறித்தும் அதே நேரத்தில் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை கட்சி தலைமைக்கு, அதாவது பொதுச் செயலாளருக்கு வழங்குவது குறித்த முடிவும் இன்று தினம் கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாகவும் இது குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய ஆளும் கட்சி குறித்த பல புகார்களை அதிமுக சார்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய சூழலில் திமுக அரசுக்கு எதிரான கண்டன தீர்மானங்களும் இன்று தினம் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறாக இன்று தினம் நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் என்பது மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் எனவும் அடுத்து பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் கூட்டத்தில் இந்த முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட பின்னர் நாம் கூறியதில் எந்தெந்த தீர்மானங்கள் கூடுதலாக வேறு என்னென்ன தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களும் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.